இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லுக்கானாலேருந்து குறைய ஃப்ராக்ஸும் ராடு ரீலு லைனு எல்லாமே புது ஐட்டம்ஸ் லான்ச் பண்ண ஐட்டம்ஸு ரிவ்யூவுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம லுக்கானா டிஷர்ட், லுக்கானா பிராண்டட் கேப், சரியான கேப்புங்க, வேறு லெவல். டிஷர்ட்டும் வேறு லெவல். ஸோ ஃப்ராகை ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ராகை பாருங்கள். ஸோ இது வந்து நாட்டு விராலுக்குலாம் இன்றைக்கி வந்திருக்கும். இன்னைக்கு புள்ளை ஸ்னேக்கெட்டுக்கு வேறு ஃப்ராக்ஸ் இருக்குது. ஸோ இது நாட்டு விராலுக்கு. ஸோ ஒரு ரெண்டு மாடல் ஃப்ராகு, 2 கலர்ஸ் எடுத்துருக்கோம். ரெண்டுலேயும் ஸோ ரெண்டுமே பக்கா ரிசல்ட்டட் கலர்ஸ் தான் எடுத்துருக்கோம் கையில். ஸோ இதை ரெண்டையும் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ஃப்ராக் எடுத்து வெளியே காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ ஃப்ராக் பாருங்கள், ஹேண்ட்மேடு, மேட் இன் வியட்நாம். ஸோ இதிலே எழுதியிருக்கும் பாருங்கள், இங்கே லுக்கானா பால்ஜிங் இருக்கும். ஸோ மேட் இன் வியட்நாம்ஸ் பியூர் ஹேண்ட்மேடு ஃப்ராகு. ஸோ ஹுக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். பிகேகே ஹூக்கு தான். ஸோ நல்ல 7 கிராம் வெயிட் இருக்குது, நல்ல காஸ்டிங் கிடைக்கும். ஸோ அருமையான ஃப்ராகு. ஸோ அதே மாதிரி வேறு ஒரு கலர் வந்திருக்கு, க்ரீன், டார்க் க்ரீன். ஸோ இப்படி பாருங்கள். ஸோ அருமையான ஒரு கிளிட்டரிங் எல்லாம் எஃபெக்ட் இருக்குது. கிளிட்டரிங் எஃபெக்ட்டு, ஐ எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சைஸை பாருங்கள். ஸோ ஒரு 4 சென்டிமீட்ரு அந்த மாதிரி தான் வரும். ஸோ நல்லா ஹுக்கப் கொடுக்கக்கூடிய ஃப்ராக் இது. ஸோ அப்படி 2 ஃப்ராக் வந்துருக்கு. லுக்கானா லான்ச் பண்ண கோஸ்ட் பிளேடு. ஸோ இது வந்து 2 பீஸ் ராடு. இதில் வந்து 2 செக்ஷன், டாப் செக்ஷன் வந்து 2 செக்ஷன் வந்துடும். ஒன்று லைட்டு, ஒன்று ஹார்டு, மீடியம் அப்படியே வந்துடும். ஸோ இதுலேயே கொடுத்துருப்பாங்க மீடியம் ஹெவி ஆக்ஷன் ஒரு டிப்பு, ஹெவி ஆக்ஷன் ஒரு டிப்பு. ஸோ அப்படி 2 டிப்பு வந்துடும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ராடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸி லுக்கு. ஸோ அருமையான ஒரு லுக்கு பாருங்கள். சரியான வெயிட்லெஸ்ஸுங்க. 7 ஃபீட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டிப் செக்ஷனை காமிக்கிறோம். 2 டிப்பு, ஒரு பாட் போர்ஷன். ஸோ அப்படி 3 செக்ஷன் ராடு இது. ஸோ இதில் வந்து 7 ஃபீட்டு. ஸோ ஒன்று ஹெவி, ஒன்று மீடியம் ஹெவி ஆக்ஷன்ஸ். ஸோ ரெண்டையும் நம்ம இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்று யூஸ் பண்ணும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு. மீடியம் ஹெவி இருக்குது, ஹெவி இருக்குது. ரெண்டுலேயும் எழுதியிருக்காங்க கீழே. மீடியம் ஹெவி ஆக்ஷன் ரெண்டுலேயும் எழுதியிருக்காங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சேர்த்து வச்சாலே ஒரு 200 கிராம் அதுக்குள்ளாடி தான், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நல்ல வெயிட்லெஸ் ராடு, 7 ஃபீட்டு. இதை கூட ஒரு ரீல் தந்துருக்காங்க. ஸோ என்ன ரீல்னு பார்ப்போம். பிளாக் டெட்ரா ரீல் புதுசாக லான்ச் பண்ணாங்க. பிளாக் டெட்ரா 3000 ரீலு. ஸோ இது வந்து எல்லாம் ப்ளஸ். இந்த ரீலில் வெயிட்லெஸ்ஸு, காம்பேக்டு, த்ரெட் ஹேண்டிலு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் மைனஸ்ன்னு சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. 8 kg மேக்ஸிமம் ட்ராக் கெப்பாசிட்டி. அருமையான ஒரு ஃபினிஷிங்கோட ஒரு காம்பேக்டான ஒரு 3000 சைஸ் ரீல். ஸோ ரீலு, ஹேண்டில் மாட்டிடுவோமா. ஸோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பிளாக் டெட்ரா, லுக்கானா பிராண்டில் பிளாக் டெட்ரா ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ 8 kg ட்ராக் கெப்பாசிட்டி. நம்ம இனி யூஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படின்னு. அப்போ நம்ம ராடு செட் பண்ணியாச்சு, ராடு ரீலு எல்லாம் செட் பண்ணியாச்சு. 7 ஃபீட் ராடு. ஸோ ஹெவி ஆக்ஷன் டிப்பு தான் போட்டிருக்கோம் நம்ம. இதுக்கு நம்ம போட போகிற லைன் பார்த்திங்கன்னா லுக்கானாவோட ரெனோ 9X லைன் தான். 35 LB தான் போட போகிறோம். ஸோ போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக காஸ்டிங் போவோம், ஃப்ராகை டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க போகிற ஃப்ராக் பார்த்துக்கோங்க, க்ரீன் கலரு. ஸோ கப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் ஆக்ஷன். நான் கொஞ்சம் அங்கே டைம் காஸ்ட் பண்ணி
ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் என் ஃப்ராகோட சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மீன் அடிச்சிருக்கு. நம்ம ரிவ்யூ கொடுத்த ஃப்ராக் தான் அது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அங்கே தான் கிடச்சிருக்கு. ஹாஸ்டல் கிட்ட ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாட ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு ரிவ்யூ வந்த ஃப்ராகில் ஃபஸ்ட்டு மீன் நம்ம தலைவர் அடித்தார். ஸோ அது வீடியோ கிடைக்கல. அவர் அந்த பக்கம் இருந்தார், நான் இந்த பக்கம் இருந்தேன். ஸோ வீடியோ கிடைக்கல. ஸோ செகண்ட் மீன் ஒரு தரமான நாட்டு விரால். ஸோ ஃப்ராகை காமிக்கிறேன் பாருங்கள். சரியான உக்கப்புங்க. லைட்டாக தான் தட்டினேன். ராடு சொல்லவே தேவையில்லை, சரியான ராடு. துண்டு பிஞ்சு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் மீனை காமிக்கிறேன். மீனை காமிக்கிற முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ராகை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இந்த ஃப்ராகில் தான் அடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ அருமையான ஒரு ஃப்ராகு, சரியான ரிசல்ட்டுங்க. அடித்தா உக்கப்பு கன்ஃபார்ம், 100% கேரண்டி. மீனை காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மீனை பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு அடிச்சிருக்க நாட்டு விரால் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தான் இந்த ஃப்ராகில் மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ வேறு லெவல் ஹுக்கப் ரேஷியோ எல்லாமே தரமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும், நான் உண்மையாக மட்டும்தான் சொல்லுவேன், தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ அருமையான ஃப்ராகு, ஃபஸ்ட் நாட்டு விரால் அடிச்சிருக்கு. ஸோ ஃப்ராகு மார்க்கெட்டில் வந்ததும் விட்டுறாதீங்க. ஸோ ராடை சொல்லவே வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயத்தில். ஸோ ராடு நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம மீனை வந்து லேண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடித்தோம் ஏற்றணும் அப்படி இருந்தது. ராடும் சரி ரீலும் சரி, பிளாக் டெட்ரா ரீலு, கோஸ்ட் பிளேட் ராடு. ஸோ வேறு மாதிரி. வாங்க அடுத்த மீன் அடிக்கலான்னு பார்ப்போம். തേടി ചകത്തുക. വീഡിയോ മാൻ ഇല്ല. கிடைக்கவில்லை. கொஞ்சம் நம்ம கியா ஃப்ராகில் இப்போ கியா ஃப்ராகில் ரெண்டாவது மீனை பாருங்கள். ஸோ ஒரு நாடம் விரால், ஒரு லிமிட்டெட் சைஸ், லிமிட்டெட் எடிஷன் மாதிரி லிமிட்டெட் சைஸ் ஃப்ராகை பாருங்கள். ஸோ ஃப்ராக் எப்படி ஹுக்கப் ஆயிருங்க பார்த்தீங்களா, நல்ல ஹுக்கப்பு. ஸோ ஹுக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீனை பாருங்கள், ஒரு நாடம் விரால் அடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இது ரெண்டாவது நாடம் விரால். ஸோ ஃப்ராக் காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ ஃப்ராக் பாருங்கள். ஸோ வேறு லெவல் ரிசல்ட்டு, வேறு லெவல் ஐட்டம். ஸோ அதில் மெயினாக நான் ஃப்ராக் ரிவ்யூ பண்ண தான் வந்தேன். அந்த இடைக்கு நம்மளை ராடையும் ரீலையும் பற்றி பேச வைக்கணும்னு தோணும். அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில்லை, எவ்வளோ நாள் யூஸ் பண்ண ராடில் இந்த ராடு பாருங்க. ஸோ சரியான ஐட்டம். 1 ஃபிங்கர் டிப்பில் வந்து நிற்க வைக்கலாம் இந்த ராடை. ஸோ சரியான ஐட்டம். ஸோ ரீலை பாருங்கள், ரீலு லாங் காஸ்டிங் வேறு லெவல், நம்ம நம்பி அடிக்கலாம். நல்ல ஸ்மூத் ரீலு, லாங் காஸ்டிங் வேறு லெவலில் இருக்குது. நான் அதுவும் நல்ல திக்னஸ் உள்ள பிரேக் லைன் போட்டுமே இந்த குட்டி 7 கிராம் ஃப்ராகுக்கு
ஸோ நல்ல காஸ்டிங் கிடைக்குது, நல்ல ஒர்க்கப் ரேஷியோ இருக்குது, எல்லாமே தரமாக இருக்குது. காம்போ வேறு லெவல். வாங்க அடுத்து மீன் அடிக்கலாம். ஸோ அது பிளட்டு ஹுக்கப் வேறு லெவல் ஹுக்கப்பு அடித்து ஏறிச்சு. ஸோ ஃப்ராகை பாருங்கள். ஸோ என்ன ஃப்ராகுன்னு பாருங்கள். கியா ஃப்ராகு. ஸோ லுக்கானாவோட மேட் இன் வியட்நாம். ஸோ புதுசாக லான்ச் பண்ண ஃப்ராகு தான். ஸோ லுக்கானா வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் தான். இதில் 5 வெரைட்டிஸ் கலர்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு 2 வெரைட்டிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இது ஒரு வெரைட்டி இந்தியன் ஃப்ளாக் கலரில் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது ஃப்ராக். ஸோ சரியான ஹுக்கப்புங்க, சரியான ஹுக்கப்பு. நான் பிளேயர் எடுத்துகிட்டு வரல, ஸோ கை வச்சு தான் எடுக்கணும். ஃப்ராக் அப்படியே தான் இருக்குது. ஃப்ராகுக்கு மீனை பாருங்கள், ஃபஸ்ட்டு மீனை பாருங்கள். ஸோ தான் மீன் அடிச்சிருக்கு, நாட்டு விரால். அப்படியே ஃப்ராக் காமிக்கிறேன். ஃப்ராகுக்கு எந்த விதமான டேமேஜ்களும் இல்லை. ஸோ வேறு லெவல் ஸ்பின்னரு, தைரியமாக யூஸ் பண்ணலாம், வாங்கி நல்லாயிருக்கும். வாங்க அடுத்தடிக்கான்னு பார்ப்போம். Super. Ya, tomada. Mari. கியா ஃப்ராகில் அடுத்த மீன். ஃப்ராகு பாருங்கள் மேலே வந்துடுச்சு. இப்படி வர ஃப்ராக் நீங்கள் நம்பி வாங்கலாம், ஏன்னா ஃப்ராக் டேமேஜ் ஆகாது. ஹுக்கு தனியாக என்ன மாதிரி ஹுக்கப் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஹுக்கை பாருங்கள், வேறு லெவல் ஹுக்கப்பு. ஹுக்குக்கு எதுவும் ஆகலை. ஸோ மீன் இன்றைக்கி 4வது மீன் நம்ம கியா ஃப்ராகில். முதல்ல லைன் அடக்கணும். கியோ ஃப்ராகில் லுக்கானாவோட கியோ ஃப்ராகு மேட் இன் வியட்நாம். ஒரு குட்டி நாட்டம் ஒரு அடிச்சிருக்கு பாருங்கள். எந்த சைஸாக இருந்தாலும் மீன் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அது இதுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் மூக்கணும். இதை வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறோம் இந்த சைஸை. ஃப்ராகை பாருங்கள். கியோ ஃப்ராகு 7 கிராம் வெயிட்டு. ஸோ ஸ்ட்ரைக்கை பார்த்துருப்பீங்க. ஸோ அருமையான ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சி. ஸோ எந்த சின்ன விராலாக இருந்தாலும், நாட்டு விரால் எந்த சைஸில் இருந்தாலும், புல்லை ஸ்னேக்கட்டும் இந்த ஃப்ராகில் வந்து கன்ஃபார்மாக ஸ்ட்ரைக் கொடுக்கும். இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண தான் போகிறோம். மீன் போயிடுச்சு. அடுத்தடிக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஹெவி சைஸ் நாட்டு விரால், ஹெவி சைஸ் போட்ட இடத்துல இருந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. ஹெவி சைஸ் கியா ஃப்ராக். ஸோ ராடை பாருங்க, கோஸ் பிளேட் ராடு, 7 feet ரீலு, பிளாக் டெட்ரா ரீலு, ஒர்த்து. சரி அசால்ட்டாக ஏற்றி எடுத்தாங்க, அசால்ட்டாக. ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லிப்புறங்க சைஸ். ஃப்ராகை பாருங்க, லிப்பர்லேயே நிற்க மாட்டேங்கிறாங்க யார் நாட்டு விரால். ஸோ நாட்டு விராலில் ஹெவி சைஸ் இது. ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஜூம் பண்ணி வச்சிருக்கா, ஒன்றில் போடு. ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைஸை பாருங்கள், ஒரு ஆளோட சைஸை பாருங்கள் எப்படி இருக்குது சைஸ். ஸோ அப்போ கியோ ஃப்ராகு வேறு லெவல் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ராகை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ராகை பாருங்கள். கியோ ஃப்ராகு கியான்னு வருது, கியோ ஃப்ராகு. ஸோ லுக்கானோட மேட் இன் வியட்நாம் ஃப்ராகு. ஸோ மீனை காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், த ஜெயண்ட் கண்ட்ரி ஸ்னேக்கட். ஸோ நாட்டு விராலில் ஜெயண்ட் சைஸ் பாருங்க, இதுதான் ஜெயண்ட் நாட்டு விராலில். எத்தனை கேஜி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 kg இருக்குது. கரெக்டாக 1 kg, மேலே போனால் 2 kg, கரெக்டாக 1 kg இருக்குது. சைஸை பாருங்க. எல்லாம் கேட்டு ஓடி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடுத்த விரால் கியோ ஃப்ராகில் 7 கிராம் ஃப்ராகு. ஸோ வியட்நாம் ஹேண்ட்மேடு வியட்நாம் ஃப்ராக் லுக்கான லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் எடுத்துருக்கு பாருங்கள். ஹுக்கப் எல்லாம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேமராமேன் மிஸ் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஹுக்கப்பு கிடைக்காததுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ராகெல்லாம் பார்த்தா விடாது, வேறு லெவல் ஐட்டம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டே கொண்டு போய் நம்ம போன கிளைமேட் சரியில்லை, கொஞ்சம் ஒரு 4-5 மீன் கிடச்சிது, 5 மீன் ஏதோ கிடச்சிது. ஸோ இது செகண்ட் டே. ஸோ இதே கூட வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மீன் ஒரு தரமான நாட்டு விரால், செகண்ட் மீன் ஒரு மீடியம் சைஸ் நாட்டு விரால். மீன் வந்து அடிச்சு எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஃப்ராகும் சரி, சராடன் ரீலும் சரி. ஸ்னேக்கெட்டை ட்ரை பண்ணுறவங்க இந்த காம்போ மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணுவோம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் வந்து நம்ம இந்த ஃப்ராக் தான் ரிவ்யூ பண்ண வந்திருந்தோம். இதோட பேர் பார்த்திங்கன்னா கியோ 40
கியோ 40mm ஃப்ராகு. ஸோ வந்து கிராம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 7 கிராம் வருது இதோட வெயிட்டு. ஸோ சரியான ஹேண்ட்மேட் ஐட்டம், மேட் இன் வியட்நாம். ஸோ நம்ம லுக்கானா பிராண்ட் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் மார்க்கெட்டில் வரல, மார்க்கெட்டில் வரும்போது வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃப்ராகு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், யூஸ் பண்ணி ஒரு 4-5 மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட கோஸ்ட் பிளேட் ராடு, பிளாக் டெட்ரா ரீலு 3000 சீரியஸு. லைனு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ரினோ 9X லைனு ஒரு 100 மீட்டர் ஏற்றி இருக்கும். சரியான காஸ்டிங் கிடைக்குது. ராடு ஹுக்கப் கொடுக்குறதுக்கெலாம் வேறு லெவல், நல்ல ஃபயராக இருக்குது ராடு. நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்போ. 1 ஃபிங்கர் ஹேண்டில் காம்போ தான் இது. 1 ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிப்பட்ட காம்போ. ஸோ ஃப்ராகும் சொல்கிறதுக்கு இல்லை, வேறு லெவல் ஃப்ராகு. ஸோ எவ்வளோ மீன் அடிச்சிருக்கு எல்லாமே காமிக்கலாம். അവരടിച്ച ഒരു മീൻ ഉണ്ടില്ല, ഫുള്ള് കഴിച്ചാ 5 മീൻ കിടക്കുക. ആ കളയിട്ട് നമ്മ 4 6 അവർ അടിച്ചാരാ ഫ്രണ്ട്സൊപ്പം അങ്ങനെ പറഞ്ഞു. அங்கே பாரு கொஞ்சம் அக்கடை சுடுக்கங்க. என்ன உயிரோட மீன் இருக்கு. ഫ്രണ്ട്സൊപ്പം இன்னைக்கு அடித்த மீன் 1 2 3 4 5 6 மீன் அடிச்சிருக்கு. ஃப்ராகு காமிச்சு தரேன். அங்கே ஃப்ராக் கிளப்பி எடுப்பியா? அப்போ நீ அடிச்சிருக்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா கியோ 40, லுக்கானா கியோ 40 மேட் இன் வியட்நாம் ஃப்ராகு. ஸோ இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ லான்ச் ஆகும்போது பாருங்கள் ஃப்ராகு. ஸோ இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடிக்கிறதுக்கு. ஸோ கிட்ட காமி. ஸோ இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு ஃப்ராக் இருக்குது, அது அடுத்த ரிவ்யூவில் வரும். அடுத்து பார்ப்போம். வாங்க இப்போ அடுத்த வீடியோவோட வெயிட் பண்ணுவோம்.